வண்ணமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி vlogs வந்து போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது நிஜமாகவே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குங்க. அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் வந்து ப்ராப்பராக டாஸ்கில் அசைன் பண்ணி இன்னும் எதுவும் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒன்ஸ் ரிலீவ் ஆகிற போது நம்மளோட ஐடி வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, கிளைண்ட்டோட ஐடி. ஸோ அது வந்து இப்போது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு லாகின் பண்ணுறது, ஏதாவது லேர்னிங்ஸ் இருந்ததுன்னா அது முடிக்கிறது. ஒரு சில மேண்டேட்டரி லேர்னிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் எல்லோரும் முடிச்சிருப்பாங்க. அது வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அண்ட் சாட்டர்டே பார்த்திங்கன்னா vlog பண்ணணும்னு நினச்சேன், முடியல. அண்ட் இது பார்த்திங்கன்னா சண்டே எடுத்தது. சாட்டர்டேவே நிலன்குட்டிக்கு வேக்சின் போடுற பிளான் இருந்துச்சுங்க. சாட்டர்டே என் தம்பி, ஹஸ்பண்ட் 2 பேருமே பிஸியாக இருந்தாங்க. ஸோ யாரையுமே பிடிக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா சாட்டர்டே வேக்சின் போடல. இதுக்காகவாச்சும் நான் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணேங்க. 2 டைம் பார்த்திங்கன்னா நான் டிரைவிங் கிளாஸ்லாம் போய் எல்லாம் கொடுத்துட்டுலாம் வந்துட்டேன். ஆனாலுமே அதுக்கு அடுத்து வந்து என்னால் போக முடியல. சீக்கிரம் வந்து டிரைவிங் கிளாஸ் வந்து கற்றுக்கணும். அது வந்து என் மைண்டில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சின்னதாக க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பிராண்ட் ஷூட்ஸ்லாம் ப்ராடக்ட் வச்சு எடுப்பேன். ஸோ அந்த காஞ்செல்லாம் இருக்கிற போது எனக்கு அது ஒரு மாதிரியே இருக்கும். சரி அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி அதை தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறக்கு ஆரம்பித்தேங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் வாங்கி வச்சு 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. 2024 வாங்கினது. எக்ஸாக்டாக எந்த மந்த் வாங்கினேன் ஞாபகம் இல்லை. அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க, அதோட பவரே போயிடும், சீக்கிரம் அதை வந்து போடு, இல்லைன்னா எப்படி போடுறதுன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆர்டருக்குள்ளார போயிட்டு அதில் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்களே, அதை பார்த்து சொல்ல என்னால் முடியல. உங்களுக்கு கண்டிப்பாக இது டூ மச்சாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்க. ஆனால் அப்படி இல்லை, நான் பார்த்து சொல்கிறேம்மான்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கப்புறம் லைனப்பில் ஒரு ஒர்க் 2 ஒர்க்லாம் இருக்காது, 100 வேலை இருக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து மறந்துடுறது. சரி அன்றைக்கி வந்து அந்த வேலையும் பார்த்தலான்னு சொல்லி நானே பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து வச்சாச்சுங்க. நான் வந்து பசுமை கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா டிஏபியும் இன்னொன்று வந்து என்பிகேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 வந்து 15 டேஸ் ஒன்ஸ் வைக்கணும்னு சொல்லுவாங்க. 2மே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆனால் அம்மா சொன்னாங்க, இதை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி. எனக்கு அது ரொம்ப வேலிடாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இருக்க சாயிலை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கோகோபீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா அந்த வாங்கி இந்த ஃபெர்டிலைசர், எனக்கு அதோடய நேம்லாம் தெரியலங்க, ரேண்டமாக அமேசானில் வந்து பார்த்து வாங்கினேன். ஸோ அதை வந்து போட்டுட்டு அதுக்கும் மேலேயும் கோகோபீட் வந்து லோட் பண்ணுங்க. ஏன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, வேரெல்லாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் பார்த்தேன். அண்ட் இப்போ நீங்கள் அந்த வாசப்படிக்கு பக்கத்தாடி இருக்க 2 பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த 2 செடியை வந்து அம்மா அவங்களே நாற்றெடுத்து வச்சு பண்ணாங்க. ஸோ அம்மா பார்த்துட்டிங்கன்னா கார்டனிங்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 டம்ளர் அளவுக்கு பூ பூக்குங்க. நம்ம வீட்டில் வந்து விலைக்கே பூ வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இப்போ அம்மானால் பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண முடியறதில்ல. எல்லா செடியும் வெட்டி விட்டுட்டோம். அதுவே வளர்கிறது மட்டும்தான் இப்போ வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கமெண்ட்டாச்சும் வந்துருங்க. ரியா குட்டி வந்து என்ன போர்ட் படிக்கிறா, என்ன ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு. ரியா பார்த்துட்டிங்கன்னா எல்கேஜி சிபிஎஸ்சியில் வந்து படிக்கிறா. நான் பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் தாங்க படித்தேன். அதனால் எனக்கு வந்து அவளை சிபிஎஸ்சியில் விடலாம், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சு சரி ஓகே இது அவளோட ஃப்யூச்சருக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிபிஎஸ்சியில் விட்டேங்க. படிக்கிற குழந்தைங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்கன்னு சொல்லி அது தெரியும். இருந்தாலும் எனக்குள்ளார ஒரு ஆசை. எனக்கு பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் ரியா குட்டியை படிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அசட்டே பார்த்துட்டிங்கன்னா படிப்பு மட்டும்தான். நான் இவ்வளோ போல்டாக இருக்கேன், இவ்வளோ விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயினான காரணம் வந்து படித்து வெளியில் வந்தது மட்டும்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் தம்பி பிறக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பொண்ணுங்கள்ல. அப்போ சொல்லுவாங்க, ஏன் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம்ல, இன்னும் வீடு கட்டலன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னு தெரில, எங்கள் அம்மாவுக்குள்ளார ஒரு ஆசை, என் பிள்ளைய வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் அப்படின்ட்டு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப ரேராக தான் இருந்தது. எங்கள் ஊர்லலாம் வந்து இல்லை.
ஸோ அவங்க வந்து நான் வீடே கட்டலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போவே அவ்வளோ போல்டு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. இப்பயும் நான் நினைக்கிறது அதுதான். ரியா குட்டிக்கு என்ன அசட் சேர்த்துறோம் சேர்த்தலங்கிறதெல்லாம் 2வது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க 2 பேத்தையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் ஸ்ட்ராங்காக அதில் இருக்கோங்க. ஏன்னா திரும்பியும் அதே தான் எங்களுக்கும் வந்துச்சு. நீ இனிமேல் தான் வீடெலாம் கட்டணும், 2 குழந்தைகளுக்கு இவ்வளோ ஃபீஸ் உன்னால் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடியும்னு நினச்சா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் முடியும். அப்புறம் வந்து இந்த மாதிரி டெய்லி விளாக்ஸ்லாம் கொடுக்காததுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, அதோ இவரு தான். இவர் இப்படி பார்த்துட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா இந்த கம்பியை பிடிச்சி ஏற ட்ரை பண்ணுறான், வேகமாக நடந்து விழுகுறான், ரிவர்ஸில் நடக்கிறான். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே ஏறுறான். பக்கத்தாடி ஒரு ஆள் இருக்கணும், இல்லைன்னா கவுந்தடிச்சு விழுந்து தலையிலலாம் அடிபட்டு வீங்கிருதுங்க. டே இன் மை லைஃப் மாதிரி மெயினாக கொடுக்காததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவர் தான். கொஞ்ச நேரம் அன்றைக்கி அதிசயமாக தூங்கினாங்க. இல்லைனா அவன் காலையில் ஒரு நேப் எடுப்பான், அவ்வளோதான். 10:00 to ஒரு 11:30 வரைக்கும் தூங்குவான். சம்டைம்ஸ் 11க்கு கூட எந்திரிச்சிருவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7:00 தூங்க ஆரம்பிப்பாங்க. 1, 2 நாள் மட்டும் 9:00 போல் அந்த மாதிரி தான் தூங்குவான். தூங்கினானா நைட் தூங்குவான். ஆனால் கண்டிப்பாக 2 to 3 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணியே ஆகணுங்க. எவ்வளோ நல்லா ஊட்டி தூங்க வச்சாலும் சரி, கண்டிப்பாக ஃபீடிங்க்கு வந்து எழுந்திரிக்கிறான். அன்றைக்கி வந்து அவ்வளோதான் விளாக் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விளாக் பண்ணேன் அப்படிங்கிறதவே மறந்துட்டேங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே காலையில் எடுத்தது. ஸோ மொதல் நாளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சண்டே வந்து மட்டன் பிரியாணி, மட்டனில் அப்படியே போயிடுச்சு. காலையிலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். சரி போயிட்டு வந்து குக் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நிலன்குட்டி வேக்சின் போட்டால் கையிலேயே வச்சுருக்க மாதிரி தாங்க இருக்கும். ஸோ போகிறப்பவே குக் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட கிச்சன் ஃபஸ்ட்லாம் பார்க்குறக்கு இப்படி இருக்காதே, ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக நல்ல கன்சர்னில் தான் சொன்னாங்க. நானுமே பார்த்திங்கன்னா இது 2, 3 வாட்டி எடுத்து வைக்க ட்ரை பண்ணிட்டேங்க. ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனால் என்னால் முடிக்க முடியாது. அதனால் இந்த டைம் வந்து அம்மா கிட்டே ஹெல்ப் கேட்டிருக்கேன். அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எல்லா பாத்திரமும் கழுவி, கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் கழுவி காய வச்சு ஃபில் பண்ணுவேன். அதை அடுக்கிற போது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அது என்னன்னே சொல்ல முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி 3 வாட்டி இதோட நடந்திருக்கு. எனக்கே அது ஒரு மாதிரி கிச்சனுக்குள்ளார வரப்போதெல்லாம் பயங்கர கில்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிலங்க எப்படி அதுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு நாள் தூங்காமல் பண்ணலாம் அப்படின்னா கூட நிலன்குட்டி காலை தொட்டு தொட்டு பார்ப்பான். அந்த இடத்துல நான் இல்லை, பில்லோ தான் இருக்குது அப்படின்னா உடனே அது 1 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி எந்திரிச்சிடுறான். எனக்கு தெரியுது எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது, ரீசன் சொல்லக்கூடாது, அதை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டுலாம். ஆனால் என்னால் முடியல. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஆனால் சீக்கிரம் வந்து அதை நான் சரி பண்ணிடுறேன். ஆல்ரெடி அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டில் தான் நானே வந்து இருக்கேன். அவங்க கமெண்ட் பார்த்ததும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பட் நெகட்டிவ் வேல இல்லை, பாசிட்டிவ் வேல தான். கண்டிப்பாக அதை நான் வந்து சரி பண்ணிக்கிறேங்க. அப்புறம் வேக்சின் பற்றியுமே கேட்குறீங்க. நிலன்குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட்டில் வேக்சின்ஸ் போடலை. இப்போ 1 இயர் வேக்சின்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த 6 மந்த்ஸ் to 1 இயர்க்குள்ளாரையுமே 2, 3 வேக்சின் இருக்குதுங்க. அதுவுமே வந்து அடுத்தடுத்து போட்டுக்கலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஜூன் மாதமே பார்த்துட்டிங்கன்னா அந்த 1 இயர் வேக்சின் வந்து போட்டாச்சு. இப்போ போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி போட வேண்டிய வேக்சின். நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து என்ன வேக்சின் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு போட்ட வேக்சின் பார்த்திங்கன்னா 3500 கிட்ட ஆச்சு டாக்டர் ஃபீஸோடு சேர்த்து. இந்த டைம் பார்த்திங்கன்னா 6000 கிட்ட வந்துச்சு. இது எல்லாமே பெயின்லெஸ் வேக்சின் தான். இது எதுவுமே கவர்மெண்ட்டில் வந்து கவர் ஆகாது. ரியா குட்டிக்கு நாங்கள் இது போடவே இல்லைங்க. ஸோ நிலனுக்கும் போட வேண்டாம் தான் நினச்சோம். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உனக்கு கோல்டு இருக்க மாதிரி இருக்குது, ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குது, சரி பயந்துகிட்டே இருக்க வேணாம், நம்ம வேக்சின் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் ரியா குட்டி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் இருந்ததுன்னா அவளுக்கு வர்றது, இன்னொரு குழந்தைக்கு சளி இருமல் இருந்ததுன்னா இவளுக்கு வர்றது கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். இவகிட்ட இருந்தும் மித்த குழந்தைகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நானும் என் ஹஸ்பண்டும் சரி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டோம். ரியா குட்டிக்கு ஆனால் போடலை. அப்படியே பார்த்திங்கன்னா வேக்சின் போட்டுட்டு அங்கே ஒரு 20 மினிட்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்க. இருந்ததுக்கப்புறம் அந்த பேண்டேட் எடுத்து விட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோங்க.
கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. அப்புறம் முதல்ல மாரி ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ண முடியறதில்ல. அது வந்து செகண்டரி. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில இன்ஸ்டால ஃபீட்லலாம் நம்மளுக்கு காமிக்கும். அந்த ரெசிபீஸ்லாம் பார்த்தா பயங்கர டெம்ப்டிங்கா இருக்கும். ஆனா, அது கூட வந்து ட்ரை பண்ண முடியறதில்லங்க. ஸோ, அப்படி ஒரு 2, 3 ரெசிபி வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். மெயினா அதுக்கான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு சில லிஸ்ட்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, போயிட்டு தனியா நான் இந்த மாரி ஷாப்பிங் போகணும் அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. நிஜமா போக முடியறதில்லங்க. வீட்ட விட்டு வெளியில அந்த கால வைக்கிறதே கிடையாது. அம் சுத்தியும் ரியா குட்டி, நிலன் குட்டி, ரியா குட்டி, நிலன் குட்டி இப்படி தான் இருக்கு. எனக்கு தெரியும் ஒரு சில நியூ மாம்ஸ்க்கும் அப்படிதான் இருக்குன்னு தெரியும். எனக்கும் அப்படியே தான் இருக்கு. ஸோ வேக்சின் போட்டு வந்ததையுமே ஃபீட் பண்ணிவிட்டு நான் இன்னும் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணலங்க. ஃபீட் பண்ணிவிட்டு நிலனுக்கு வந்து பேராசிட்டமல் குடுத்து தூங்க வச்சேன். ஃபீவர் வராது. ஆனா, அவங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ குடுத்துருங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிவிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா குடுத்தாச்சு. காலையில நிலன்குட்டி, ரியாக்குட்டி 2 பேருக்குமே அந்த சிக்கன் கிரேவி அவங்களுக்கு தனியா பண்ணேன். ஸோ அது வந்து ஊட்டி விட்டுட்டேன். அம்மா வந்து லஞ்சுக்கு ரியாக்குட்டிக்கு கர்ட் ரைஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாயி பண்ற கர்ட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கூட பார்த்துட்டிங்கன்னா, ஆம்லெட் வந்து வச்சாச்சுங்க. ஸோ இது வந்து ஈவினிங் எடுத்தது. அன்றைக்கி மண்டே அப்படிங்கிறதுனால நான் 1 ஹவர் பர்மிஷன் வந்து சொல்லியிருந்தேன். போயிட்டு வந்துட்டு லாகின் வந்து பண்ணிட்டேன். திரும்பியும் எனக்கு வந்து தனியா டாஸ்க் எதுவும் இல்லைங்க. இப்போதைக்கு மேண்டேட்ரி லேர்னிங்ஸ் மட்டும் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் அதவே இந்த தம்பி வந்து பண்ண விடுறதில்ல. லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவர் வந்து வேலை பார்க்குறாரு. நான் இப்போ வந்து ஒரு லேப்டாப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சும்மா அந்த பொம்மை லேப்டாப். அவனுக்கு வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இப்போ போட்ட வேக்சினோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இதுதான். ஃப்ளூவும், டைஃபாய்டுக்கும் இந்த 2த்துக்கும் தாங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மிட்டில் வந்து ஃப்ளூலேயே செகண்ட் டோஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு வேக்சினுமே இருக்குதுன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு போட்ட வேக்சின் பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்தே வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த வேக்சின் அந்த மேலே இருக்குது பாருங்கள் 1 and 2. ஸோ அது 2 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டது. ஸோ இனி அடுத்தடுத்து வந்து என்னென்ன போடணும் அப்படிங்கிறத அவங்களே லைனாக லிஸ்ட் பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க. நம்மளுக்குமே அதை பார்க்குறப்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஒரு 4 to 5 டேஸ் நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். மாதத்துக்கு ஒரு வேக்சின் போடுற மாதிரி இருக்குது. சரி அவனுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. 6 மந்த்லேருந்து போட்டிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ ஷார்ட் கேப்பில் போடுற மாதிரி இருக்காது. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. போடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டா நம்ம ஃபஸ்ட்டே போட்டுறதாங்க பெட்டர் ஆப்ஷன். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் இதில் டிலே பண்ணிட்டோம். இது கூடவே பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே கவர்மெண்ட்டில் போடுற வேக்சினும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபுல்லாகவே இங்கே இப்போ ப்ரைவேட்டில் போடல. கவர்மெண்ட்டில் இருக்கிறது கவர்மெண்ட்லேயும் அண்ட் ப்ரைவேட் வேக்சின் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்லேயும் தான் போடுறோம். அப்புறம் இப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா ரியா குட்டிக்கு ஹோம் ஒர்க் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே சைட் பை சைடு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அவளுக்கு ஹோம் ஒர்க் வந்து பண்ண வச்சாச்சுங்க. ரியா குட்டியுமே ஒரு 7 to 7:30க்குள்ளார தூங்கிருவாங்க. ஸோ தூங்குறதுக்குள்ளார ஹோம் ஒர்க் அண்ட் டின்னர் இது 2மே வந்து அந்த நேரத்துக்கு கொஞ்சம் அவசரமாக தான் இருக்கும். பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து போகும். ஸோ கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. இப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த 2 நாள் வந்து போச்சு. எனக்கு ஒரு 2 பார்சல் ரிசீவ் ஆகி 4, 5 நாள் ஆச்சுங்க. ஸோ அதை ஃபைனலி பார்த்திங்கன்னா விலாக் எடுக்கிறப்போ தான் ஓப்பன் பண்ணேன். சில்வரில் கோல்டு பிளேட்டட் பெண்டன்ட் வந்து ரியா குட்டிக்கு ஒன்றும், நிலன் குட்டிக்கு ஒன்றும் வந்து அவங்க மனசில் வச்சுட்டு வாங்கினேங்க. சில இமிடேஷன் ஜுவல்லரியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சில்வருக்கு ஈக்குவலாக வந்துடுது. ஒரு 500 போல தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சில்வரில் கோல்டு பிளேட்டட் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து எந்த வெப்சைட்லாம் கேட்பீங்க. இன்ஸ்டா பேஜுங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. அப்புறம் இந்த மாதிரி விஷயம் என்னென்னா அவங்க வந்து ஃபியூ பீசஸ் தான் கொண்டுட்டு வராங்க. அந்த லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. நம்ம ஒன்ஸ் வாங்கி அது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாவே அதோட லிங்க் வந்து எடுக்க முடியறதில்லைங்க. அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு பிங் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீட் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். அப்போ நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து போடுவாங்க. ரீஸ்டாக் வந்துட்டு பண்ணுவாங்க. அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சில்வரில் கோல்ட் பிளேட்டட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த டைமுமே சூஸ் பண்ணேன். 2 பேருமே தூங்கிட்டாங்க. லேப்டாப் அதுக்கப்புறம் மைக்குக்கெல்லாம் சார்ஜ் வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து வீடு கூட்டிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி டே வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்பாடான்னு இருக்கும். பெட்டில் உட்கார போகுது. இதில் பார்க்குறக்கு கொஞ்சம் வேலை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் காலையில் ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக
நைட்டு வந்து ஒரு 11 to 11:30 வரைக்குமாச்சும் ஒர்க் வந்துட்டு இருக்குங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்ட்பின் வந்து 2ஆ வைக்க சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் தனியாகவும், அதுக்கப்புறம் ஃபுட் வேஸ்ட்லாம் தனியாகவும். ஆல்ரெடி 2 டஸ்ட்பின் இருக்குது. அதை தேடி எடுக்கிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் வந்து இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்காரு. 800 ருபீஸ் ஆமாங்க. குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது 800 கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என் மைண்ட் வாய்ஸு. அப்புறம் நான் ஆர்டர் பண்ண பென்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குங்க. எலிஃபெண்ட்டில் வந்து மல்டி கலர் ஸ்டோன் வந்துட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை. கெரட்லின் வெப்சைட்டில் நான் பார்த்துட்டே இருப்பேங்க. அரௌண்ட் அந்த பென்னன் மட்டும் 37,000 கிட்ட வந்துச்சு. அதனால பார்த்துட்டிங்கன்னா, இந்த சில்வரில் கோல்ட் பிளேட்டட் வந்து போட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பார்த்தாலாம் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இந்த கோல்ட் பிளேட்டட் மட்டும் போயிட்டா நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கலான்னு வந்து சொன்னாங்க. டின்னர் சாப்பிட்டு என்னோட டேவை வந்து முடிச்சுட்டேன். இந்த vlog இங்கே நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் டேக் கேர். பாய்.